ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேரளா ஸ்டைலில் கலந்தாப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையானது பச்சரிசி, வெல்லம், ஏலக்காய், கொஞ்சோண்டு சாதம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கிளாஸ் பச்சரிசி கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சு அதுக்கப்புறம் ஊற வச்சதுக்கப்புறம் அதை அரைச்சிக்கணும், நைஸாக அரைச்சிக்கணும். அதில் அரைக்கும் போது கொஞ்சமாக சாதம், ஒரு 2 ஏலக்காய் வாசனைக்கு போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கணும். நல்லா பேஸ்ட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு நம்ம வெல்லம் நம்ம எந்த கிளாஸால் பச்சரிசி எடுக்கிறோமோ அதே கிளாஸால் ஒரு கிளாஸ் வெல்லம் எடுத்துக்கணும். வெல்லம் எடுத்து அதில் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அது போகிறதுக்கு அதை காய்ச்சி வடிகட்டிக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் தேவை, முக்கியமானது தேங்காய். காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டு அந்த அரிசி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட இந்த வெல்லத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கு சோடா உப்பு, கொஞ்சம் சோடா உப்பு போட்டுக்கணும். அதான் பேக்கிங் சோடா கேட்டு எங்கள் பாப்பா வேறு அழுதுகிட்டே இருக்குது. பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டுக்கிட்டு வெல்லமும் வடிகட்டி எடுத்து அதில் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு கொஞ்சம் சூடாக ஊற்றக்கூடாது. வெல்லத்தை ஊற்றினோம்னு வச்சுக்கோங்க, அந்த அரிசிலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி வெந்துடும்ல சூட்டில், அப்படியே ஒரு மாதிரி திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெல்லத்தை கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஊற்றி நல்லா கலந்துக்கிட்டு கொஞ்சம் சோடா உப்பு போட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் சுகர் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் குக்கர் வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பல், அதை போட்டுக்கணும். வாசனைக்காக நெய் போட்டால் கூட நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் நெய் போட்டுக்கிட்டேன், நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா போட்டுங்க. அப்புறம் தேங்காய் பல் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா கொஞ்சம் ரோஸ்ட்டாக கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு தேங்காய் எண்ணெயிலே வறுத்துக்கிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, வெல்லம், சோடா உப்புலாம் போட்டு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதுக்குள்ளே ஊற்றிட்டு நம்ம குக்கரை மூடி சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக வந்துடும். நம்ம கேரளா ஸ்டைலில் கலந்தாப்பம் சூப்பராக வந்துடும். அதான் ஃப்ரெண்ட்ஸ் கலந்தாப்பம் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கா. அதை போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.